டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ்.கே. பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ்ஐ நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருவாய் நிர்வாகத்துறை ஆணையராக இருந்த எஸ்.கே. பிரபாகர் தற்போது டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வினிதா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் என்று சொல்லப்படும் டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் தற்போது இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையை ஆளுநர் ஏற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில இதனை தமிழ்நாடு அரசு அரசாணையில் தற்போது குறிப்பிட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அரசு தேர்வு எழுதி அவர்கள் அரசு பணிக்கு தேர்வாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு முறையாக தேர்வு செய்து அவர்களுக்கு முறையாக தேர்வுகளை நடத்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது அவர்களுக்கு இருக்கிறது. இதற்கு முன்பு பல்வேறு முறைகேடுகள் இந்த டிஎன்பிஎஸ்சில நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இதனை முறையாக கண்காணிக்கக்கூடிய பணிகளில் தான் அப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய புதிய தலைவராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இவர் தொடர்ந்து 6 ஆண்டுகள் அல்லது அவருடைய 62 வயது வரை இந்த பொறுப்பில் இருக்கலாம் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய புதிய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் எதிர்வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியுடைய பல்வேறு தேர்வுகளுக்கான மிக முக்கிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அந்த தேர்வில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் இவரே பொறுப்பாக இருந்து அந்த தேர்வுகளை முழுமையாக நடத்தக்கூடியதற்கான ஒரு முழு பொறுப்பேற்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலேயே இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய தலைவராக தற்போது எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் நியமனம் செய்து அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ்ஐ நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருவாய் நிர்வாகத்துறை ஆணையராக இருந்த எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் தற்போது டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.